உங்க பான் கார்டு அது வெறும் ஒரு அடையாள அட்டை மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய நிதி மோசடிக்கான சாவியா கூட மாற வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பேர்ல யாரோ கடன் வாங்கியிருந்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி மோசடி எப்படி நடக்குது, இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கலான்னு வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த கேள்வியை கேட்கும் போதே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் சந்திக்கிற ஒரு புதுவிதமான பிரச்சனை. உங்க பேர், உங்க டாக்குமெண்ட், ஆனா லோன் வாங்குறது வேற யாரோ ஒருத்தர், கடைசியில கடன்காரன் ஆகிறது மட்டும் நீங்க. இது எப்படி சாத்தியம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மோசடியை நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பான் கார்டோட பவர் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது ஏன் நம்மளோட நிதி வாழ்க்கையில இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறக்கணுமா, பான் கார்டு வேணும். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணுமா, அதுக்கும் பான் கார்டு வேணும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண, ஏன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிற சலுகைகளை பெற கூட பான் கார்டு தான் அடிப்படை. சுருக்கமா சொல்லணும்னா உங்க நிதி உலகத்தோட மாஸ்டர் கீ அதுதான். சரி, இப்போதான் நாம விஷயத்தோட மைய புள்ளிக்கு வர்றோம். டெக்னாலஜி வளர வளர இந்த மோசடியும் புதுசு புதுசா அவதாரம் எடுக்குது. அந்த வகையில பான் கார்டை குறிவச்சு ஒரு ஷாக்கிங்கான புது மோசடி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதோட விளைவுகள் ரொம்பவே பயங்கரமானது. உங்க பான் கார்டு, ஆதார் கார்டு மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற விவரங்களை திருடி சில மொபைல் ஆப்ஸ் மூலமா உங்க பேர்லயே ரொம்ப சுலபமா லோன் வாங்கிடுறாங்க. இந்த மோசடியோட உச்சக்கட்ட கொடுமையே இதுதான். உங்க பேர்ல கடன் வாங்கின விஷயமே உங்களுக்கு தெரியாது, பணம் மோசடி செஞ்சவங்களுக்கு போயிடும். ஆனா அந்த கடனை திருப்பி கட்டுற சட்ட ரீதியான பொறுப்பு உங்க தலையில வந்து விழும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மோசடியில நாம சிக்காம இருக்கிறதுக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் இருக்கு. அதை நாம சரியா ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மள நாமளே பாதுகாத்துக்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸும் உங்களோட கவசம் மாதிரி. சோஷியல் மீடியாவில் உங்க பான் நம்பரை ஷேர் பண்றது திருடனுக்கு நீங்களே கதவை திறந்து விடுற மாதிரி தான். உங்க போன்ல இருக்கிற பான் கார்டு போட்டோ கூட ஒரு டிஜிட்டல் திருட்டுக்கு வழிவகுக்கலாம். அதனால தேவையே இல்லாத இடங்கள்ல ஷேர் பண்றதை தவிர்த்து தேவையில்லாத டிஜிட்டல் காப்பீஸை டெலீட் பண்றது ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு ஒருவேளை ஏற்கனவே பாதிப்பு நடந்திருந்தா அதை எப்படி ஒரு டிடெக்டிவ் மாதிரி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான ஆயுதம் கிரெடிட் ரிப்போர்ட். இத உங்க ஃபினான்சியல் ஹெல்த்தோட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்க பேர்ல எங்கெங்கெல்லாம் கடன் இருக்கு, நீங்க அதை சரியா கட்டுறீங்களான்னு உங்க முழு ஜாதகமும் இதுல இருக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பழக்கம். வருஷத்துக்கு ஒரு தடவை இலவசமா உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை வாங்குறது உங்க உரிமை. அதை வாங்கி அதுல இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நீங்க செக் பண்ணணும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கண்ணில் பட்டா உடனே நீங்க உஷாராயிடணும். சரி, ஒருவேளை உங்க கிரெடிட் ரிப்போர்ட்ல சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்போ என்ன செய்யணும்? முதல்ல பதட்டப்படாதீங்க. முக்கியமான விஷயம், உடனடியாகவும் சரியாகவும் செயல்படணும். அதுக்கான தெளிவான வழிமுறைகள் இதோ. இதுல தாமதத்துக்கே இடம் இல்ல. ஸ்டெப் 1, எந்த பேங்க்ல மோசடி நடந்ததோ அவங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. ஸ்டெப் 2, CIBL மாதிரி இருக்கிற கிரெடிட் ஏஜென்சிகளுக்கு புகார் கொடுங்க. ஸ்டெப் 3, சைபர் கிரைம் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கையா ஆரம்பிங்க. இந்த வரிசை ரொம்ப முக்கியம். இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். நீங்க கடைசியா எப்போ உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணீங்க? பதில் ஞாபகத்துல இல்லன்னா உங்க நிதி பாதுகாப்பு உங்க கையில இல்லன்னு அர்த்தம். யோசிக்காதீங்க, இன்னைக்கே செக் பண்ணுங்க, பாதுகாப்பா இருங்க.